வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் டிஎன்டிஇடி தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு பற்றிய அறிவிப்புகள் அப்டேட் பண்ணியிருக்கோம். உச்சநீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் தகுதி தேர்வு கட்டாயம் அப்படின்ற மாதிரி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அதாவது ஆசிரியர் பணியில் இருக்க வேண்டியதற்கு டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டியது கட்டாயம் அப்படின்ற மாதிரி ஒரு உத்தரவை தொடர்ந்து டிஎன்டிஇடியுடைய எக்ஸாம் கட்டாயமாக்கப்பட்டது. அதனால் ஆசிரியர்கள் மாணவர்கள் பணியில் சேர்ந்து ஆசிரியர் பணியில் இருக்கக்கூடியவர்கள் புதிதாக தேர்வு எழுதக்கூடியவர்கள் அனைவருக்கும் பார்த்திங்கன்னா டெட் சம்பந்தமாக தகவல்கள், அதாவது தேர்வு எப்பொழுது நடைபெறுகிறது, அதற்கான விண்ணப்பிக்கக்கூடிய முறை, ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை தேர்வுகள் நடைபெறுகிறது, அதேபோல் தேர்ச்சி விகிதங்கள் என்ன, மதிப்பெண்கள் பட்டியலில் மதிப்பெண்கள் எவ்வளவு குறைப்பு செய்யப்பட்டுள்ளது, யாருக்கெல்லாம் இந்த மதிப்பெண்கள் பாஸ் மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற அப்டேட்டுகளும், ரிசல்ட் எப்படி பார்க்க வேண்டும், குவாலிஃபைட் சர்டிஃபிகேட் எவ்வாறு டவுன்லோட் செய்ய வேண்டும், அந்த குவாலிஃபைட் சர்டிஃபிகேட்டில் என்னென்ன பிழைகள் இருக்கோ அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் அப்படின்ற தகவலையும் கொடுத்துருக்கோம். இன்றைய தினம் ஒவ்வொரு தினமும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய அறிவிப்பின் அடிப்படையில் டெட் எக்ஸாம் சம்பந்தமாக தகவல்கள் கொடுக்குறோம். இன்றைய தினம் 2026 ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி இன்றைய தினம் நாம் டெட் எக்ஸாம் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய தகவல், டெட் வேக்கன்சி, அதாவது டிஎன்டிஇடி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு காலி பணியிடங்கள் பற்றிய ஒரு முக்கிய அறிவிப்பும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கு. இந்த காலி பணியிடங்கள் யாரெல்லாம் இந்த காலி பணியிடங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும், இதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பார்த்திங்கன்னா வேக்கன்சி, அதாவது டிஎன்டிஇடி தேர்ச்சி பெற்றவர்களுக்கு காலிப்படை இடங்கள் இருப்பதாக சொல்லப்படுது. அதனால் பார்த்திங்கன்னா டிஎன்டிஇடியோட டெட் எக்ஸாம் பேப்பர் 2 பாஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி பாஸ் பண்ணவங்களுக்கு 2000 காலி பணியிடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுது. அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதத்தின் தகவலின் அடிப்படையில் 2000 வேக்கன்சிகள் கிடைக்கும் அப்படின்றனால இந்த தேர்ச்சி பெற்றவங்க நீங்கள் 2000 காலிப்படை இடங்களை பெறுவதற்கு இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு என்ன பாருங்கன்னா, இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 2 பாஸ் பண்ணிக்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் அந்த பிடி அசிஸ்டண்ட்டு பிஆர்டிஇ போஸ்டிங் எக்ஸாம் இதை நீங்கள் தேர்வு எழுதுவதற்கு ஜூலை மாதம் எக்ஸ்பெக்டட் இந்த தேதி பார்த்திங்கன்னா இந்த தேர்வு எழுதுவதற்கு ஜூலை மாதம் தேதிகள் நடைபெறும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டதாக தகவல் வெளியே இருக்குது. அதாவது இந்த அட்டவணையின் அடிப்படையில் ஜூலை மாதம் எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. இந்த எக்ஸ்பெக்டேஷன் பார்த்திங்கன்னா இந்த பிடி பிஆர்டிஇ போஸ்டிங் எக்ஸாம், அதே மாதிரி பிடி அசிஸ்டண்ட் இந்த எக்ஸாம் நடைபெறுவதற்கு ஜூலை மாதம் நடைபெறும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இது பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக எப்போ நடந்துச்சுங்கன்னா, லாஸ்ட் நமக்கு 2023ஆம் ஆண்டு இந்த பிடி எக்ஸாமும் பிஆர்டிஇ போஸ்டிங் எக்ஸாம் நடைபெற்றது. சரிங்களா? அதைத் தொடர்ந்து 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுது. இதில் பார்த்திங்கன்னா 2000 வேக்கன்சிகளை பூர்த்தி செய்வதற்காக இந்த எக்ஸாம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இப்போ இந்த டெட் எக்ஸாம் பேப்பர் 2 பாஸ் பண்ணவங்க இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு 2000 வேக்கன்சிகளை நீங்கள் போஸ்டிங் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் தேர்வுகளை எழுதி பயன்படுத்தி கொள்ளுமாறும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதேபோல் பார்த்திங்கன்னா நிறையப்படியான அறிவிப்புகளும் அறிவிப்புகளும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அதில் டெட் எக்ஸாம் 2026ஆம் ஆண்டு டெட்டு பார்த்திங்கன்னா ஆசிரியர்களுக்கான, அதாவது டெட் எக்ஸாம் கட்டாயம் அப்படின்ற உத்தரவின் அடிப்படையில் ஆசிரியர்கள் தேர்வு இந்த டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி அந்த அறிவிப்புகள் உத்தரவுகள் இருப்பதனால 2026ஆம் ஆண்டு ஆசிரியர்களுக்கு சிறப்பு தகுதி தேர்வு நடத்தப்படுகிறது. அதாவது அரசு பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அரசு உதவி பெறும் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள், அதேபோல் தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்கள் எல்லாத்துக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு டெட் எக்ஸாம் டீச்சர்ஸ்க்கான ஸ்பெஷல் எக்ஸாமாக நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அதனால் டீச்சர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தேர்வை பயன்படுத்தி கொண்டு தேர்ச்சி பெற வேண்டும் அப்படின்றதுக்காக மதிப்பெண்களும் குறைக்கப்பட்டிருக்கு. அந்த மதிப்பெண்கள் நான் ஒவ்வொரு கேட்டகரிக்கும், ஜென்ரலை தவிர மற்ற எல்லா கேட்டகரிக்கும் 5% மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்கு 60% மதிப்பெண்கள் 60% மாதிரி மதிப்பெண் எடுத்தால் தேர்ச்சி அப்படின்ற மாதிரி அறிவிப்பும் அதற்கான அரசாணைகளும் வெளியிடப்பட்டது. அதனால் இந்த டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். டெட் எக்ஸாம் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த 2000 வேக்கன்சி இருப்பதாகவும் அந்த 2000 காலி பணியிடங்களை பூர்த்தி செய்வதற்கு, அது பணியில் சேருவதற்கு பிடி அசிஸ்டண்ட்டு பிஆர்டிஇ போஸ்டிங் எக்ஸாம் எழுதுவதற்கான பணிகளை தொடங்க வேண்டும். தேர்ச்சி பெற்றவங்க இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கான போஸ்டிங் கிடைப்பதற்கு 2000 காலி பணிகள் கண்டிப்பாக போஸ்டிங் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியே இருக்குது. இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் இதே போல் ஒரு பயனுள்ள தகவல் சந்திக்கலாம். நன்றி.